moment. It's great. I'm so lucky to be here on the first trip. Wales, UK. கட்டணம் எவ்வளோ எடுத்தவங்க உங்களுக்கு? கப்பலுக்கான கட்டணம் எவ்வளோ எடுத்தவ? 8500. 8500 இந்தியன். உங்களுக்கு வந்து விசா நடைமுறை ஏதாவது விசா எடுக்க வேண்டியதா? விசா தேவையில்லை. பாஸ்போர்ட் மட்டும் போதும். பாஸ்போர்ட் இருந்தால் சரி. ஆமாம். ஜஃப்னாக்கு இப்போ உள்ள இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வடநாடு இந்தியாவிலே கேரளாவிலேருந்து வாரீங்க? கேரளாவிலேருந்து வருது. இலங்கை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இலங்கையை பற்றி யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க, நான் எப்படி தான் இருக்கும் இலங்கை இருக்கும். இந்த ஹார்பரில் விசேஷமான பூ எல்லாம் தந்து அடுத்து இதெல்லாம் சோறெல்லாம் தந்து நல்லா காமிச்சாங்க. தமிழ்நாடு பழனி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் வர்றோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். நாங்கள் கோயம்புத்தூர் பட் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அனுபவம் வந்து புதுசாக இருக்குது, நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. உறவுகளே வணக்கம். நாங்கள் இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், இந்திய சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கு வந்து கப்பல் சேவை நடைபெற்றது. ஆனால் இப்போ தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்திருந்தவை இப்போ இன்று முதல் கப்பல் சேவை ஆரம்பித்து இன்று வந்து காங்கேசன்துறைக்கு இந்திய பயணிகளோட கப்பல் வந்திருக்கின்றது. அந்த கப்பல் பயணங்கள் என்ன மாதிரி, பயணிகளின் கட்டணங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குறவர்களே. வாங்க இந்த காணொலிக்குள்ள போவோம். இந்திய சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இப்போ கப்பல் வந்து புறப்பட போகிறது. அதன் காணொலி தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யாரு கொடுக்க சொன்னது? இப்போ ஸ்பெஷல் காமனா தான் கொடுக்கலாம். 49 அந்த மேலையும் அங்கேயும் வந்து 49. அதுக்கு கவுண்டா பிடிக்கும்.
அது வேற திடீர்னு கவனம் பேக் கவனம் தம்பி தூக்கு 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 கிடக்கு போட கவனமா हेलो अभी तीन दाम रो पास करने दाम रोड पे पास करने मैं अरोना मैं क्लियर कर एसडब्ल्यू पे तीन एसडब्ल्यू सर इन्ना होता मैं मैं फोन लेते ना वाला गेला टाइम में बोल लेते ना हां
ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அனுபவம் வந்து புதுசாக இருக்குது, நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே இதாச்சு. இங்கேருந்து வரீங்க? நாங்கள் பழனி, தமிழ்நாடு. வந்த நோக்கம் டூரிஸ்ட். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் வர்றோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். வரீங்க? நாங்கள் கோயம்புத்தூர், பட் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா, நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்துருக்கோம். நோக்கம் என்ன நோக்கம்? எக்ஸ்ப்ளோர், டூரிஸ்ட். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, புது அனுபவம் நல்லா இருந்துச்சு. நாங்க பழனில இருந்து வர்றோம். தமிழ்நாடு பழனி. ஃபர்ஸ்ட் டைம். It's great. I'm so lucky to be here on the first trip. Wales, UK. About this journey? Yeah, it was great. I had such a lovely journey, and yeah, I just feel super lucky to be one of the first on it this year. Thank you so much. Hello? Hello? இந்தியாவில் நாங்கள் மண்ணத்துக்கு வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து அப்படி கப்பல் போவோம். நாங்கள் ஒரு 3 நாள் பயணத்து 4 ஹவர். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ முதல் 3 மாதத்துக்கு ஒரு போட்டிக்காங்க தானே, நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா கவனிச்சாங்க. இதில் ஹாபரில் விசேஷமான பூ எல்லாம் தந்து, அடுத்து இதெல்லாம் சோறுலாம் தந்து நல்லா கவனிச்சாங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பயணங்கள் நல்லா இருக்கு. பயணங்கள் சிறந்தது, கவலைகள் மறந்தது. ஏன் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இல்ல கப்பல்ல வரணும்னு சொல்லி ஒரு ஆசைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பொங்கலை தந்து எங்களை நல்லா கவனிச்சாங்க. சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல நிம்மதியா இருந்துச்சு. இந்த இலங்கை மண்ணை ஆமா பரவாயில்ல, நல்லா இருக்குது. இது ஈஸியாக இருக்குல்ல, நம்ம டூர் இது ஃப்ளைட்ல இருந்து வர்றதை விட இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு. இந்த பயணத்தை இருந்துச்சுன்னா நல்ல போக்குவரத்து இருக்கும், நிறைய டூரிஸ்ட் நிறையா வருவாங்க. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். வரவேற்பு இருக்குதா தமிழ்நாட்டில்? வரவேற்பு இருக்குதா சர்வீஸ்? இல்லை, திருச்சியில் நம்ம ட்ராவல்ஸ் இருக்குங்க, சீக்கன் ஹாலிடேஸ்ன்னு இருக்குது. நிறைய பேர் எனக்கு புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீக்லி வர்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. எல்லாரும் ஒரு 25 பேர் தான் ஒரு பயணத்துக்கு வரலாம். 400 பேர் புக்கிங் இருக்குது என்கிட்ட. அதுக்கு தான் சரி முதல்ல
நம்ம யாழ்ப்பாணத்தை பார்த்து ஹோட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்திருக்கோம். நாகப்பட்டினத்தில் ஏறி ட்ராவல் 4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஜஃப்னாக்கு இப்போ உள்ளே இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கோம். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம், இப்போ வந்து இந்த ஷிப்பில் வந்து இருக்கோம். நல்லாவும் இருக்கு. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு கேன்டீனில் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு. என்ன மாதிரி கப்பல் சேவை எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன சாப்பாடு வசதி எல்லாம் இருக்குது? என்ன மாதிரி சாப்பாடுலாம் கொடுத்தாங்க, காலையில் டீ கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. யாழ்ப்பாணத்துல பார்க்க போறீங்க? நான் கற்றுக்காம போகிறேன் முடியறக்க சாமி கூட. அதுதான் வர்றீங்க? ஆமாம், அதுக்கு தான் வரேன். விமானத்தை பயன்படுத்தாமல் கப்பலில் வரீங்க? ஆமாம், விமானத்தை டிக்கெட் போனதான் டக்குன்னு ஏர்போர்ட்டில் போன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஐயா கப்பல் விட்டாச்சு போகாதீங்க அப்படின்னு. எவ்வளோ நேரம் காத்துறீங்க கப்பல் ஓடுமாண்டு? கப்பல் ஒரு முன்னு விடிய 4 மணிக்கு வந்து செக்அவுக்கு 8 மணிக்கு எடுத்துட்டாங்க. கப்பலை சூஸ் பண்ணதுக்கு கட்டணம் எவ்வளோ எடுத்தவங்க உங்களுக்கு? ஐயா கப்பலுக்கான கட்டணம் எவ்வளோ எடுத்தது? 8500. 8500 இந்தியன். அப் அண்ட் டவுன். உங்களுக்கு வந்து விசா நடைமுறை ஏதாவது விசா எடுக்க வேண்டியது? விசா தேவையில்லை. விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் மட்டும் போதும். பாஸ்போர்ட் இருந்தால் சரி. ஆமாம். எப்படி நீங்கள் புக் பண்ணீங்க? நல்லா இருக்கு. புக்கிங் எப்படி செய்த நீங்கள்? புக்கிங் எப்படி செய்த நீங்கள்? புக்கிங் வந்து ஏஜென்ட் இருக்காங்க அந்தந்த ஊரில், ஏஜென்ட் இருக்கு, அவங்கள்ட்டே பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து பண்ண தேவையில்லை. சரி சரி. யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு? யாழ்ப்பாணம் போயில்லையே. இல்லை, யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துலேருந்து போகலாம். யாழ்ப்பாணம் போய் தான் போகணுமோ? ரைட்டு. சந்தோஷம் ஐயா. ஐயா சந்தோஷம் சந்தோஷம். வயசு 70 வயசு. ஆஃபீஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டேன் அவங்க சிலோனில். சரி சரி. நேத்தி சரியான டிரைவருங்க ஐயா. நேத்திய சரியான டிரைவருங்க. போய் கதிராம வடிவா போயிட்டு வாங்க. ரைட்டுயா, சந்தோஷம். இங்கே எங்கே போகிறீங்க? சொந்தக்காரர் இருக்காங்களே. எவ்வளோ காலம் இந்த கப்பலுக்காக காத்துருக்கீங்க? ஒரு 3 மாசமா இருந்தேன். அதான் லாஸ்ட் பண்ணிட்டாங்களே, அப்புறம் ரிட்டர்ன் போயிட்டாங்க, ஃப்ளைட்டுக்கு போயிட்டான். இப்போ வரேன். எப்படி இருக்கு பயணம்? சுகமா? கஷ்டம் ஒன்றுமே இல்லை. முதல்ல இங்கே வந்துருக்கேன். என்ன சொல்லுது இல்லைங்க? இல்லைங்க, நல்லா தானே இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை இப்போ. சரி, சந்தோஷம் ஐயா. ஓகே. வடநாடு இந்தியாவிலே கேரளாலேருந்து வரீங்க? கேரளாவிலேருந்து வருது. எப்படி தெரியுமா? தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியும். யாழ்ப்பாணத்துக்கு என்ன நோக்கமாக வந்திருக்கீங்க? யாழ்ப்பாணத்துக்கு என்ன நோக்கமாக வந்திருக்கு? பர்பஸ் சும்மாதான். சும்மா நேற்று நைட்டு இருந்து டிக்கெட் இருக்கா பார்த்து டிக்கெட் கிடச்சி போகுது, அவ்வளோதான். இதுக்கு முதல்ல படம் வந்திருக்கீங்களா? ஸ்ரீலங்கா இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் தான். என்ன சும்மா விசிட் பண்ணி பார்க்க போறீங்க? சும்மா விசிட் பண்ணி இங்கே சுற்றி பார்த்து ஒரு நல்ல இஷ்டம். கப்பல் பயணம் எப்படி இருந்துச்சு? அது கப்பல், அது சிறியது. அது உள்ளோடு அதுக்குள்ள லோக்கு தான். அந்த ஏசிக்குள்ள இருக்க, வெளியில போக முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. ஒரு சீட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். சாப்பாடு ஒரு ஸ்வீட் வந்து ஒரு பொங்கல் அதுதான் கிடைச்சு. எவ்வளோ கிலோ லக்கேஜ் கொண்டு வருவாங்க தெரியாது, நம்ம ஒரு 4 days 10 கிலோ. அப்புறம் அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்தா அப் டு 80. கேரளாவில் எந்த ஊர்? ஸ்ரீலங்காவில் எங்கெங்கே போகிறது ஐடியா வச்சுருக்கீங்க ஏதாச்சும்? என்னோட கைடு அதுதான். இதுதான் இங்கே பெருசாக ட்ராவல் தான். அவன் முடிவு இந்த இடங்கள் போகிறீங்க. வந்து ஒன்றைக்கு நம்ம பாயிர வரவேற்கும் முகமாக அவர்களுக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவர்களை கௌரவிக்க வைத்து வழியில் அடுக்கினோம். நாகப்பட்டினத்துலேருந்து எங்களோட இந்தியா ரவுகள் வந்து கொண்டிருக்கணும். இந்தியா ரவுவில் எங்கள்ட யாழ்ப்பாணத்தை ஆக்கள் வந்து வடிவாக மாலைகள் அணிவித்து இன்னும் கௌரவிப்பு செய்யப்படினோம். அவரோட போய் கதைச்சு பார்ப்போம். எப்படி பயணங்கள் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. 4 மணி நேரம் பண்ணதே தெரியல.
புது அனுபவம், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் நல்லா இருந்துச்சு. யாழ்ப்பாணம் வந்த நோக்கம் என்ன? டூரிஸ்ட். எந்த இடங்களை பார்க்க போய் நீங்கள் எந்த இடம் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், பழனி. வணக்கம். என்ன ஏன் அழுதுறீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த ப்ரைஸும் ரீசனபிள், எல்லாராலையும் கம்ஃபர்ட்டாக வர முடியும். எத்தனை கிலோ கொண்டு வரதுங்க அளவு இருக்குது? ஒரு ஆளுக்கு 10. அது இல்லாமல் ஆன்லைனில் புக் பண்ணால் வந்து எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி வச்சு கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, வேறு எந்த நாடுகள் போயிருக்கீங்க? நாங்கள் துபாய் போயிருக்கோம், இப்போ அடுத்தீங்க. நான் நேபாள் ஒரு தடவை போயிருக்கோம், அடுத்தீங்க. ஓகே, நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு சார். ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. பெஸ்ட். என்ன ஃபுட் தந்தாங்க? பொங்கல். பொங்கல் சாப்பாடு. வெள்ளை பொங்கலா? ஓ, per person 10 kg allowed. Hand luggage allowed. Without யாழ்ப்பாணம் வரணும்னு முதல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு? எஸ் சார். பொதுவாக யாழ்ப்பாணம் மட்டும் உங்களுக்கு என்ன ஞாபகம்? யாழ்ப்பாணம் விலங்கு எண்டைக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம்? யாழ்ப்பாணம் தமிழர்கள், தமிழ் பீப்புள்ஸ். யாழ்ப்பாணத்திலேயே ஒரு ஃபேமஸான ஒன்று இருக்குது, ஒரு கோயில் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், அது தெரியாது. யாழ்ப்பாணத்துக்கு ஃபேமஸ் நெல்லூர். ஓகே. மிகவும் ஃபேமஸானது. அது தெரியாது. போய் பாருங்க. கண்டிப்பாக. எந்த இடங்களை போகிற டிசைன் பண்ணுறீங்களா? பண்ணியிருக்கோம் சார். கண்டி, நூறில், ராமாயண் யாத்ரா மெயின், ப்ளஸ் கொழம்பு. பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப ஃப்ளைட்டில் வரதுக்கும் கப்பலில் வரதுக்கும் எப்படி இருந்தது பயணம்? ஃப்ளைட்டில் ஃபுல்லாக மேகம்தான். இங்கே வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார். கீழே வந்து நல்லா ஃப்ரண்ட் டெஸ்க், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டெஸ்க், பின்னாடி டெஸ்க், அப்புறம் மேலே வியூ வந்து சூப்பர் வியூ. கீழே வந்து வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏசியா ஃபுல்லாக? ஏசி, ஃபுல் ஏசி. நோ ப்ராப்ளம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். சேஃபான பயணம்? ரொம்ப சேஃபான பயணம். எவ்வளோ பேமெண்ட் செய்யுது? 4500. கோயம்புத்தூர். ஓகே, இளநீ இந்த மாதிரி இளநீ குடிச்சா தான் சரி. யாழ்ப்பாணத்தில் ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சஜஸ்ட் பண்ணலாம், நல்லா சஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது கப்பலுக்குள்ள? கப்பலுக்குள்ள ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. வாக்கபிள் தான், லைட்டாக சேக் வயசு இருக்கனால ஜாலியாக இருந்துச்சு சொல்ல போனால். இலங்கை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இலங்கையை பற்றி யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க, எப்படி தான் இருக்கும் இலங்கை? கியூரியாசிட்டி இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ இலங்கையில் என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாமே. ஸோ அதான் ஒரு சிட்டி. எத்தனை நாள் பிளானில் வந்துடுங்க? 26 வரைக்கும் 5 days. எங்கெங்கே போகிறீங்க இலங்கையில்? கண்டி, கதிர்காமம், நூறில். ஃபேமிலியாக வந்துடுங்க? இல்லை, ஃபேமிலியோட. ஃபேமிலியோட. சரி.